கொடுத்தவனே எடுத்து விட்டாண்டின்னு இல்லை, எடுத்தவனே கொடுத்து விட்டாண்டின்னு. அவர் வந்து என்ன பண்ணார், ரைட்டுங்க இதெல்லாம் மீட்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி 200 100 மீட்டு கொடுத்துட்டாரு. 100 ஒதுக்கப்பட்டது. இப்படி அப்போ இந்த உறவுகள் வந்து கட்சி எல்லைகளை தாண்டி வந்து உறவுகள்லாம் வந்து இருந்தது. இப்போ இந்த 6 லட்சம் கோடி விஷயத்த இந்த பக்கம் வந்து இவரை கைது பண்ணிட்டாங்க. அது வேற ஒரு டீமு. இப்போ அந்த டீமுக்கிட்ட இந்த டீமு கேட்குது, ஏன் அவசரப்பட்டு கைது பண்ண? 12 வருஷமாக அவர் அப்ஸ்காண்டிங்க, அந்த வழக்கில் கோர்ட்டுக்கே வரல. இது கோர்ட் ஆர்டரை நாங்கள் வந்து நிறைவேற்றிருக்கோம், அவ்வளோதான். என்னையா அந்த ஆளுக்கு நாங்கள் முக்கியமான வேலைலாம் எவ்வளோ வேலை கொடுத்துருக்கோம், அந்த ஆள் வந்து என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை தேட சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல பாருங்கள், 200 ரூபாயை எடுன்னா எடுத்தார், அதில் 100 ரூபாயை திருப்பி கொடுன்னோம் கொடுத்துட்டாரு. இப்படிப்பட்ட ஆளை போய் நீங்கள் வந்து ஏன் வந்து பண்ணீங்க? அவர் கூட வந்து யார் கூட இருந்தார்னா ஒருத்தர், இது இந்த கல்கியில் வந்து ஒரு அருமையான ஒரு படம், ஒரு கதை வந்தது, அது சினிமாவை கூட வந்தது, பார்த்திபன் கனவுன்னு. திடீர்னு அந்த படம் பேர் ஞாபகம் வந்தது. அது சரி, அது இது சம்மந்தால விட்டுருங்க. அது ரைட். வந்து அந்த மாதிரி வந்து அவரை வந்து அவரும் இவரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் பண்ணது போக, இப்போ இதில் பெரிய வந்து இதோடைய ஹைலைட்டே என்னென்னா, இவங்க தேடுற அந்த 6 லட்சம் கோடி அந்த சொத்து ஆவணங்கள் எங்கே இருக்குது? இந்த வரிசையாக நகை போடுபவர் கூட அவர் அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு. அப்புறம் அங்கே வந்து ஒரு என்னமோ ஒரு O1 2 அப்படிங்கிற ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கான். ABCDயில் O இருக்குல்ல, இந்த ஓக்கு பக்கத்தில் 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், ஏதோ ஒரு நம்பர் போட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டும் ஒரு பினாமி இந்த மாண்புமிகுக்கு. அவருடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நார்மலாக வந்து ஆன்லைன் செக்ஸி ட்ரேடெல்லாம் நடக்குதான், விபச்சாரம். அது வந்து யாருடைய ஒத்துழைப்பின் பேர்னா, வழக்கம் போல் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பின் பேரில் முக்கிய புள்ளிகளை கூட்டு போய் அங்கே வந்து எல்லாவித வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருது அந்த ரிசார்ட்டில் தானே.